பின்னாடி மொழிக் கொள்கை தன்னால சட்டப்பேரவையில் படபடபடபடன்னு பொரியுது பாப்கார்ன் மாதிரி. இங்க பாருங்க, கூட்டணியில இருக்கிற கட்சி இல்லாத கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சியும் சேர்ந்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவை அனாவசியமா அள்ளி விடுதாக என்னன்னு ஒரு பார்த்துவாங்க. இந்தியை கொண்டு வந்து திணிப்பதில், சமஸ்கிருத பண்பாட்டை திணிப்பதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவர்கள், இவர்கள் உண்மையிலேயே இந்திய இறையாண்மையின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால், இந்திய ஒருமைப்பாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால் என்ன செய்திருக்கணும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மூத்த நாகரிகம் வெளிப்பட்டிருக்கிறது. கீழடியில் எவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பிறகு அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரையிலும் அந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும். தமிழ் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்முடைய மாமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு உயிரணைய தாய்மொழி என்று சொல்லுகிறார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் தமிழை வலியுறுத்துகிற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை தேடி பயணம் போனார்கள்.